birthday to you. Happy birthday to you. இதுல மெயினா பாருங்க இதுல என்ன இருக்குன்னு. இது என்ன டிசைனா? ரதிகா என்ன கேக்கா வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா மாமி, இன்னைக்கு அவங்க பர்த்டே தானே, சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுவோம் அவங்கள. சரி அனபே சொல்லுங்க. பாப்போம். வாங்க. கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? நம்ம டாடிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோனே. வாவ், சூப்பரா இருக்கு. உனக்கு எடுத்து காட்டட்டா? பாருங்க. என்ன போட்டிருக்கு? டாடி. ஹாப்பி பர்த்டே டாடின்னு போட்டிருக்கு. ஓகே. இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் வைக்கணும். அது செலோ டேப் போட்டிருக்காங்க, அந்த ஆடாம இருக்கிறதுக்காக. பாரு கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு, சொல்லவே இல்லை. நீ தான் வாங்கின? ஆமாம். கேக் சூப்பராக இருக்கே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஓகே, இங்கே பாருங்க, 1+ இயர்பாட்ஸ், 1+ நாடு, இயர்பட்ஸ் 3. திறந்து பார்த்துருமா? கையோட காட்டிடுறேன் உங்களுக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இயர்பாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்கிட்ட இயர்பாட்ஸும் கிடையாது. இங்கே பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். முதல்ல காதுக்குள்ளே நிற்கிதான்னு பார்க்கணும்ல. காதுக்குள்ளே சூப்பராக நிற்கி. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் எப்போ வாங்கினீங்க இயர்பாட்ஸு, கேக்கு? எல்லாம் சர்ப்ரைஸாக வாங்கியாச்சு. சரி, கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கேக்லாம் வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கு. ஸோ இது என்ன ஃப்ளேவர் நதியா? லோட்டஸ் பிஸ்கஃப் புல்மி அப் கேக். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். இப்போ இந்த மாதிரி கேக்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங். இதில் வந்து ஏதாவது ஃப்ளேவர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பர்த்டே வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிஸியாக போச்சு, ஆனாலுமே ரொம்ப நல்லா போச்சுங்க. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய ஃபோன் கால்ஸ் சில இது மிஸ் கூட பண்ணியிருப்பேன். இருந்தாலும் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதை நான் இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேக்கை வந்து வெட்டிடலாம். கேக் கட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க, இரு ஃபஸ்ட்டு இதை உள்ளே ஊற்றுவோன்னா ஊற்றிடுங்க. ஸோ வந்து கேக்கில் வந்து இந்த மில்க் ஷேக் மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிப்போம் என்ன ஃப்ளேவர்னு. இதில் ஹாப்பி பர்த்டே டாடி. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டா உனக்கு வேணுமா? வேண்டாம்ல. சரி, அப்போ நான் கேக் கட் பண்ண வரலையா நீ? அப்போ இதை வச்சுக்கோ ஃபஸ்ட்டு. சரிங்க, கேக் கட் பண்ணுவோம். இது நல்லா சில்லுன்னு வேறு இருக்குது. இதே வந்து அப்படியே குடிச்சிடலாம் போலாங்க இருக்குங்க. நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டுக்கோ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் இங்கே கேக் கட் பண்ணுறக்கு முன்னாடி இவனை காட்டுங்கம்மா. இவனை பாருங்க, காலி வந்துட்டான் பாருங்க. அந்த ஹாப்பி பர்த்டே அந்த சுகர் ஷீட்டை கம்ப்ளீட்டாக காலியா. இதில் பாரு 2 பிஸ்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே பாருங்க. சரி, கட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to daddy. You wanna be? Happy birthday to you. அஜுலுக்கு கேக்கா பிஸ்கட்டா? அஜுலுக்கு பிஸ்கட். கேக். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நல்லா இருக்கா? இந்த அஜுல் பிளேட் வச்சுருக்கனால உனக்கு இப்படி வச்சிடறா. நீ உட்காந்துக்கோ. இல்லைண்ணா அது இதை ஊற்றுறோன்னா நல்லா அப்படியே இன்னும் கேக் சாஃப்ட் ஆகிட்டுன்னு எனக்கே வந்து இது இந்த கேக் சாப்பிடும்போதே பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த எம்மி கேக். கேக்கு தாங்க ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ நானே ஒரு பீஸ் சாப்பிட போகிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இந்த கேக் சாப்பிட்டு பாரு, செம்ம சூப்பராக இருக்குங்க, சும்மா சொல்லலை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர், பாதாம் ஃப்ளேவர்லாம் இந்த மாதிரி மில்க் ஊற்றுற கேக் சாப்பிட்ருக்கேன். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பர்த்டே பாய்க்கு தான் ஃபஸ்ட்டு கேக் கொடுக்கணும். பிஸ்மில்லா. தேங்க்யூ. நீங்கள் கேக் எனக்கு கொடுக்குறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேக்கை வந்து சின்னதாக குட்டி பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். கேக் சூப்பராக இருக்குங்க. கேக் சாப்பிட்டுக்குறோம். அனவியா வந்து அப்போல இருந்து கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கேக் எல்லாரும் சாப்பிட்டதில்ல, அப்படியே பிஸியாக. கேக் எப்படி இருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு கேக்கு?
கேக் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மில்கோட இப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே வந்து செம டேஸ்ட். அதாவது மில்க்கு பிஸ்கட்டு சூப்பர் ஃப்ளேவர், கேரமல் எல்லாமே கலந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்துருமா இப்போ அனபியா வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஏதாவது அவளே ஹேண்ட் மேடு க்ரீட்டிங். ஹாப்பி பர்த்டே டேடி டேட், ஐ லவ் யூ. இது வந்து அனபியாவா? இங்கே வா சொல்லு. இது அனபியாவா? இது என்னது? ஸோ இது கேக். இங்கே பாருங்கள், கேக்கு. இது கேண்டில் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய மகா வந்து எனக்கு கொடுத்தது. ஹாப்பி பர்த்டே டேடி க்ரீட்டிங்ஸ். சூப்பராக இருக்குது. பேப்பர் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. இது என்ன டிசைனா? இங்கே வா, இங்கே வந்துக்கோ, அப்போ தானே தெரியவே. சரி, ஆக்சுவலாக வந்து இந்த கேக் சூப்பராக இருந்ததுனால நான் சொல்கிறேன். நிறைய இது எப்படி ஆர்டர் பண்ணால் ஆன்லைன்லையா? இல்லை, நாங்கள் ஷாப் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த ஷாப். பாருங்கள், இந்த நேம் பார்த்துக்கோங்க. அமின் த்ரீ. இது வந்து பெங்களூர் ஹெச்எஸ்ஆரில் நதியா வாங்கியிருக்கிறா. வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து எதுவும் ப்ரொமோஷனல் வீடியோ நினச்சிடாதீங்க. இது வந்து கேக் தொட்டு கொடுத்து வாங்கின கேக்கு தான். என்ன அப்படின்னா கேக் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ பெங்களூரில் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். இதிலே போட்டிருக்காங்க பாருங்களேன், ப்ரெஸ்டீஜ் பேர்ல் ஹவுஸ் மியூசியம் ரோடு, சர்ச் ஸ்ட்ரீட்டில் தான் மெயின் இருக்குது. ஸோ எம்ஜி ரோடில் தான், சர்ச் ஸ்ட்ரீட்டில் தான் உங்களோட மெயின் பிரான்ச் இருக்குதுங்க. ஸோ இந்த கேக்கை நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்த்டேலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்து இந்த சில்வர் பிரேஸ்லெட் தாங்க, வெள்ளி பிரேஸ்லெட்டு. இது வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது. இதில் மெயினாக பாருங்களேன், இதில் என்ன இருக்குன்ட்டு பாருங்கள். ஃபாரிஸ் என் பேர் போட்டே வாங்கியிருக்காங்க. இது வந்து அம்மா வந்து ஹஜ்ஜிக்கு போனப்போ சவுதியில் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி பர்த்டே அதுமா இதை போட்டாச்சு. இது ஒரு சூப்பரான கிஃப்ட்டுங்க. சூப்பராக பர்த்டே போச்சுங்க. மெயினாக வந்து மறக்கவே முடியாத பர்த்டே வந்து சர்ப்ரைஸாக வந்த கேக்கை விட அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. கிட்ஸில் அவங்க பிடிச்சிருந்துச்சி, அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சுகர் தான், பட் வந்து ஸ்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்த்டேனால ஒன் டே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. சரி, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நதியா கொடுத்த அந்த இயர்பாட்ஸு OnePlus Buds 3 இயர்பாட் பாக்ஸ் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இதில் கேபிள் கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். ஆமாம், கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த OnePlusக்கு உண்டான அந்த ரெட் கலர் கேபிள். இதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இயர்பாட்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துருவாங்க. பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் ஈஸியாக ஸ்லிப் ஆகும்னு நினைக்கிறேன். கையை விட்டு வழுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப அந்த கலர் பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுதான் நான் யூஸ் பண்ணுற இயர்பாடு. சரி, இப்போ வந்து ஒரு பாட்டை தேடி போட்டு எஃபெக்டை கண்டுபிடிச்சிருமா? ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கிறோம். என்ன நேம் காட்டுது? ஏர்பாட் +3 என்னையும் காட்டுது. ஓகே, சூப்பராக கனெக்ட் ஆகிட்டேன். கேட்குறது செம்ம எஃபெக்டாக இருக்குது. நல்லா தெளிவாக எப்படி ஒரு ஏர்பாட் இருக்கணுமோ. மெயினாக வந்து எனக்கு வந்து காதில் இருக்கிற ஃபீலே இல்லை பாருங்கள். நல்லா குட்டியாக சூப்பராக செட் ஆகுது. அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இல்லை, அதே நேரத்தில் கரெக்டாக செட் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் கிஃப்ட்டு. ஸோ OnePlus இதோட இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக நதியா வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்திருக்கா. ஸோ லிங்க் வந்து நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ மொத்தத்தில் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது தான் எல்லாருக்குமே தேங்க்ஸு. இந்த பர்த்டே ரொம்பவே ஸ்பெஷலாக ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் தான் நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட சப்போர்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து அப்படியே வந்து ஃபேஸ்புக்லேயும் வரும். அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக்கோட ஃபாலோவர்ஸை வந்து இந்த வரக்கூடிய வருஷத்துலலாம் நிறைய கூட்டணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பிளானுங்க. சரிங்க, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். Until signing off, Uncle Faris. Bye.